கல்யாணம் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்று தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இதனால் நடக்கிறது? முன்ஜென்மத்தின் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற அமைப்பு என்பது தான் சுகப்படுறதுக்கு. நீங்கள் உலகத்தில் ஒரு லிப்த காலம், இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன். யூ வாண்டட் டு கெட் ஹாப்பி, சர்டின்லி யூ ஹாவ் லைங் ஆண்டர் பாஸ்ட் டீட்ஸ், டெஃபினெட்லி. அந்த மாதிரி பாஸ்ட் டீட்ஸில் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் there must be a solution to you have to see the divine masters. They can give you a righteous way and as well as a powerful blessings and instant vibrations through their blessings. தொட்டால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது தொட்டால் சகல கர்ம விமோச்சனம். உங்களுக்கு தெரியும், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ராமர், நிறைய பேர் பகவான் ராமர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்றது. பகவான் அவதாரம் தர்மத்தை நோக்கி. அத்தகையான மகத்துவம் கொண்ட ராமர் பகவான் பாதம் விளம்போல் கல்லு ஒரு ஸ்திரீயாகிவிட்டதல்லவா? ஸோ பகவான் பாதம் திருப்பாதம் பூமி மேலே படம் போல் அந்த கல் என்பது எத்தனை யுகங்களாக சாப விமோச்சனத்துக்காக காத்திருந்தா. அகல்யா சாப விமோச்சனம் ராமர் திருப்பாதத்தில். அத்தகையான பகவான் பரிபூர்ண நிலைகள் பெற்றார். தெய்வத்தின் அனுக்கிரகம் என்பது பவனி மேல் உலா வரும்போல் தெய்வத்தின் பெருமை என்பது எல்லையற்றது. மனிதன் வாழ்கின்றான் 100 வருஷங்கள் அல்லது மீறி போன 120 வருஷங்கள். ஆனால் ஜென்மத்துக்கு தேவையான அனைத்து நன்மைகள், அனைத்து தலைமுறைகளுக்கு தேவையான யோக நிலைகள், செல்வ சம்பத்துகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உறுதியாக சொல்லுகிறார். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நிச்சாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அனன்ய சிந்தனை விட்டுவிடு, என்னை மட்டும் நீங்க தியானித்தால் உங்களுக்கு தேவையான யோகம் க்ஷேமம். க்ஷேமம் என்றால் எந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள். யோகம் என்றால் அடுத்த பிறவுக்கு வரக்கூடிய நன்மைகள் அனைத்தும் தருகிறேன் என்றார். எவ்வளவு உறுதியான அருள் வாக்கு! அத்தகையான ஒரு மகத்தான பகவான் அருளால் சொல்லக்கூடிய வாக்கு அல்ல, பகவான் வாக்கு, தெய்வ வாக்கு. தெய்வ வாக்கு என்பது எத்தகையான சிறப்பு கொண்டது! தெய்வத்தின் வாய்மொழியாக அருள்வொளி வரும்போல் பகவான் சொன்ன அற்புதமான ஆற்றல் கொண்ட அந்த தெய்வீக மனம் கொண்ட தெய்வத்தின் திருநாமம் கொண்ட சஹஸ்ர நாமங்கள் கொண்ட அந்த பகவான் நாமம் என்பது, திருநாமம் என்பது சஹஸ்ர யுகங்களுக்கு பாதுகாக்காக இருக்கின்றதல்லவா? சர்வ நாம சர்வ ரூப சர்வ உருவங்களுக்கு, சகல ஜீவங்களுக்கு தொட்ட தருணத்திலேயே நன்மை தரக்கூடிய பரிபூர்ண தெய்வீகம் கொண்ட அந்த தன்மை என்பது மனிதனால் வாக்கால் புகழ் முடியுமா, சொல்ல முடியுமா, விவரிக்க முடியுமா? முடியாதல்லவா? அத்தகையான தெய்வீக தன்மைகள் கொண்ட மகான்கள் பாதம் என்பதே, தெய்வத்தின் நாமம் என்பதே நமக்கு நிரந்தர சரணாகதி அடைகின்றதல்லவா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணா அவருடைய லீலைகள், பகவான் ராமர் அவருடைய லீலைகள், பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர் மும்மூர்த்திகளின் லீலைகள் இந்த பூலகத்தில் நாம் கண்டம் போல் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தெய்வீக லீலைகள் புரிந்து கொள்ள நம்மளால் முடியுமா? அறிந்து கொள்ள இயலுமா? அதுதான் தெய்வத்தின் பெருமை. அதனால்